அவங்களுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணுங்க, ட்ராஃபியாக இருக்கும், ட்ராஃபி சைல்டு அப்படின்ற மாதிரி. அப்படி மட்டும் அலக்கழியக்கூடவே கூடாது. பக்கத்து வீட்டுக்காரங்க ஆஃப்டர் ஆல் அவனுக்கே ஒன்றும் இருக்காது, அவன் போய் ஒன்று அக்செப்ட் பண்ணணுமா? அவ்வளோ பெரிய வாழ்க்கையை வாழ வேண்டியவன் உன்னையே சுருக்கி இந்த 4 பேர் என்ன பேசுவாங்கங்கிறத நினச்சிட்டு நீ வாழ்ந்துட்டு உன் வாழ்க்கையே அவங்களுக்காக, வெளியில் ட்ரெஸ் பண்ணிட்டு வருது அவங்களுக்காக, கார் வாங்குறதுக்கு அவங்களுக்காக, என்றைக்கு உன் வாழ்க்கையை நீ வாழ போகிற? ஒரு விஷயம்னு சாதனை கிடையாது, எல்லா ஏரியாலும் நான் சாதிக்கணுமா. ஜாக் ஆஃப் ஆல். இப்போ நான் வந்து இப்போ இங்கே சைக்காலஜி நான் இருக்கணுமா, நான் வந்து ஆக்டிங் ஃபீல்டுக்கும் போகணும், நான் வந்து அத்லெட்டாகவும் இருக்கணும், நான் வந்து எங்கே போனாலும் நான் அதில் நம்பர் 1ஆகவே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சில பேர் அப்படி இருக்கிறாங்க, எந்த ஃபீல்டில் போனாலும் நான் தான் நம்பர் 1, ஜாக் ஆஃப் ஆலாக நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செல்ஃப் எஸ்டீம் ப்ராப்ளம்னு ஒன்று இருக்கும். ஏன் நம்மளோட கோல்ஸ் எல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக ரீச் பண்ண முடியல? ஏன் சிலருக்குலாம் அது நடக்கவே மாட்டேங்குது? ஸோ எல்லாருடைய கனவும் கண்டிப்பாக நிஜமாகும், ப்ரொவைடட் இட் இஸ் ஸ்மார்ட். அந்த ஸ்மார்ட்டாக இருக்கான்னு ஒரு நிமிஷம் அனலைஸ் பண்ணாமல் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது நடுவிலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 90% ஏன் எல்லாரும் தோக்குறாங்கன்னா தொடர்ந்து போகிறதில்ல. ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் பார்த்து நம்ம கோல் செட் பண்ணணும். இப்போ நான் கூட அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆகணும்னு நம்ம நினைக்கலாம். யாருனாலும் என்ன வேணால் நினைங்க, கனவுகள் நிஜமாகும் அப்படின்னு சொல்லலாம். நிஜமாகும் தான், பட் அதுக்கு கொஞ்சமாவது நான் வந்து அச்சீவபிளாக இருக்குதான்னு யோசிக்கணுமா இல்லையா? நான் அவங்களாம் அமெரிக்கன் சிட்டிசனே கிடையாது, அப்புறம் எங்கே நம்ம போய் பிரசிடென்ட் ஆகுது? இது வந்து நான் சொல்கிறது ரொம்ப லாங் ஸ்ட்ரெச்ட் ஐடியா, பட் இந்த மாதிரி தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. விசில் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ மைண்ட் வாய்ஸ். நான் உங்கள் தீபிகா நடராஜன். இன்றைக்கி நம்ம கூட மனநல ஆலோசகர் டாக்டர் சித்ரா அரவிந்த் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். எல்லாருக்குமே ஒரு ரோட் மேப் இருக்கும். 25 வயசில் நான் வந்து வேலைக்கு போயிடுவேன், 30 வயசில் கல்யாணம் பண்ணிடுவேன், 35 வயசில் வீடு வாங்கிடுவேன், 45 வயசில் செட்டில் ஆகிடுவேன், அப்புறம் வேர்ல்டு டூர் தான், நான் ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் நடக்குதான்னு கேட்டால் அங்கேருந்து தான் பிரச்சனையாக ஆரம்பிக்குது. ஏன் நம்மளோட கோல்ஸ் எல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக ரீச் பண்ண முடியல? ஏன் சிலருக்குலாம் அது நடக்கவே மாட்டேங்குது? ஸோ அதுக்கு வந்து கோல் செட்டிங்கில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, விஞ்ஞானபூர்வமாக விஷயங்கள் இருக்குது. ஸ்மார்ட் கோல் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருமே நிறைய பேர் கேட்டிங்கன்னா வந்து கோல் வச்சுருக்காங்களான்ற அங்கேயே ஒரு கொஷின் இருக்கும். சில பேர் இப்படி நிறைய நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய கோல் தான் வச்சு அதில் ஃபெயில் ஆவாங்க. ஒரு சிலர் கோல்ஸே வச்சுக்க மாட்டாங்க. ஸோ 2 பேர்ட்டுமே நான் சொல்கிறது வந்து கோல்ஸை வைங்க, பட் இலக்கை வந்து ரியலிஸ்டிக்காக வைங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இது. நீங்கள் வந்து வாழ்க்கையோட இலக்கை சொல்கிறீங்க. ஒரு சின்ன இப்போ நம்ம எக்ஸாம்பிள் இந்த நியூ இயர் வந்தது, ரெசொல்யூஷனே நம்ம பார்க்குறோம். எத்தனை பேர் அந்த ரெசொல்யூஷனை வந்து இது மீட் பண்ணுறாங்க? ஒரு ஜிம்முக்கு போய் அங்கே வந்து ஸ்வாஹா ஒரு 15,000 ரூபா கட்டிட்டு வந்துட வேண்டியதான், முடிஞ்சு போச்சு அதோட வருஷத்துக்கு. அவனுக்கு அன்றைக்கி தான் சேல்ஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் 5 நாள் வருவாங்க, சூப்பருங்க, மோட்டிவேட் பண்ணி அடுத்த 6வது நாள் போக மாட்டோம். அதுவும் ஒரு கோல் தான். அந்த கோல் வந்து அங்கே நடக்கவே இல்லை. ஸோ அப்படி அது மாதிரி கோல்ஸ் ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். கெரியர் தான் நம்ம பொதுவாக நினைப்போம். இல்லை வெல்த் கோல், நிறைய காசு இந்த மாதிரி வாங்கணும், இதெல்லாம் நிறையா லட்சியமாக வச்சுருப்பாங்க. இல்லை கெரியரில் சூப்பராக பண்ணணுன்ற மாதிரி. அது தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை சுவாரஸ்யப்படுத்திக்கிறதுக்கு கோல்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ கோல்ஸை ஏன் நான் திரும்ப முக்கியம்னு சொல்கிறேன்னா, இந்த பதிவு பார்த்துருக்க எத்தனை பேர் வந்து போர்டு இல்லாத பஸ்ஸில் நம்ம ஏறுவோம்? போர்டு இல்லாத பஸ்ஸில் ஏற மாட்டோம், ஷிப்பு நேவிகேஷன் காம்பஸ் இல்லாத ஷிப்பில் ஏற மாட்டோம். ஏன்னா எங்கே போய் சேருதுன்னே தெரியாமல் அதை நம்பி பயணம் புரிய முடியாதுன்ற போது உங்களை நம்பியோ இல்லை நீங்களே எப்படி பயணம் புரிவீங்க? எங்கே போய்ட்டு தெரியாமல். இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கீங்க, எங்கே போகிறோன்னு தெரில, ஒரு ஜிபிஎஸ் இல்லை அப்படின்ற போது அந்த பைக்கில் போயிட்டே இருக்கணும்னு வச்சுப்போமே, நம்ம கிளியராக தெரியும் எங்கே போகிறோன்னு தெரிஞ்சுன்னா நெளிவு சுழிவுலாம் அழகாக போயிடுவோம், லெஃப்ட்டு ரைட்டுன்னு எங்கே போய்டுவோம். அங்கே கன்ஃபியூஷன் வந்ததுன்னா அங்கேயே நிற்போம். இப்போ பின்னாடி வந்து சாதாரண மோத தான் செய்வோம். ஸோ அங்கேயே நிற்போம். அப்புறம் அடுத்தது ரைட்டாக லெஃப்டானு தலையை சுரிஞ்சிட்ருப்போம். இப்படி இருக்கிறதுக்குள்ளவே நேரம் பாஸ் ஆகிடும். ஸோ கோல்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது ஃபர்தர் பார்த்து கொடுக்கும். உங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கும், நம்ம லைஃப்பில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இன்றைக்கி காலையில் எழுந்துக்கிறோம், நேற்று போல தாங்க இன்றைக்கி இருக்க போகுது. ஒரு சாட்டர்டே வந்த சந்தோஷம் மண்டே டு ஃப்ரைடே வரதில்லை. ஸோ இன்றைக்கும் அதே தாங்க நாள் வரும்போதுன்ற போது எத்தனை பேருக்கு இன்றைக்கி படுக்கையிலேருந்து எந்திரிக்கிறதுக்கு என்ன மோட்டிவேஷன் இருக்குது? ஒன்றுமே இல்லை. அந்த மோட்டிவேஷன் நீங்கள் ஆகணும்னா ஒரு கோலை வச்சுக்கோங்க, செம்ம மோட்டிவேஷன் இருக்கும். இதே இது 2 வாரத்தில் நம்ம ஆஸ்திரேலியா பயணம் போகிறோம், இல்லை ஆஸ்திரேலியா கூட விடுங்க, பாண்டிச்சேரிக்கு பயணம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே நம்மளுக்கு வந்து டெய்லி ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் இருக்கும். ஓ, நான் இதெல்லாம் பேக் பண்ண போகிறேன், நான் இங்கெல்லாம் போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸோட போகிறேன், அப்படி இப்படி நம்ம டெய்லியுமே ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு புத்துணர்வு வரும். அது ஏன் வந்துச்சு? அந்த கோல்னால தானே வந்துச்சு. அந்த கோல் உன்னை வந்து டெய்லி வாழ வைக்குதுன்னா அப்போ ஏன் உங்களுக்கு யூ கான் டேக் சம் கோல்ஸ் இன் லைஃப் அண்ட் அதை அட்டைன் பண்ண முடியும்? ஏன் யாரும் வைக்கிறதுக்கு பயப்படுறாங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி யாரும் அட்டைன் பண்ண முடியல. இப்போ நம்ம ஸ்கூல்லே டைம் டேபிள்னு ஒன்று போடுவோம். ஃபிசிக்ஸ் இப்படி படிச்சிருவேன், காமர்ஸ் இப்படி படிச்சிருவேன், கடைசியில் ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டோம். அதனால் அந்த டைம் டேபிள் போட்டதே நிறுத்திருப்போம். அதனால தான் இந்த கோல்ஸ் யாரும் வைக்க மாட்டாங்க. வச்சு என்னங்க சேகவா போகிறது, நான் அப்போவே எவ்வளோ ரூபா சம்பாதிக்கணும்னு நினச்சேன், ஒன்றும் நடக்கலைங்க. அத்தனை பேருக்கு நான் சொல்லிக்க விரும்புறது வந்து இலக்கு வந்து வைக்கிறது ரொம்ப 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 முக்கியம்.
அந்த இலக்கு நம்ம வாழ்க்கையை சந்தோஷப்படும். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று சொல்கிறாங்க இல்லையா? இப்போ இதை வந்து சொல்லணும்னா நிறைய பேர் 2 வீலர் வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க, இல்லைனா ஃபோன் வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க. ஒரு மைண்டில் ஒரு எண்ணம் தான் உதிச்சிருக்கும். திடீர்னு பார்த்தா அதுக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அது இப்போ அல்கரித்தம் வந்து வேறு விஷயம். பட் நான் ஃபோனை விட்டுருங்க, நீங்கள் ரோட்டில் போகுமே கூட திடீர்னு யாராவது வந்து ஏன்பா இந்த ஃபோன் வந்திருக்குன்னு வாயில் சொல்லலாம், இல்லைனா மேலே ஹோர்டிங்ஸில் வந்து அந்த விளம்பரம் இருக்கலாம். அது என்னங்க இப்படி கரெக்டாக அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆல்ரெடி இருந்தது அந்த இடத்துல. நம்ம மனசு இப்போ அதை கொண்டு வந்து காட்டுது, நம்ம கண் முன்னாடி காட்டுது. இப்போ படத்தில் வந்து நம்ம சன் டிவி போட்டால் அது வரப்போகுது, ஜி டிவி போட்டால் அது வரப்போகுது, நம்ம பார்க்குற சேனல் நம்ம போட்டால் தான் வரும். ஸோ எல்லாருக்கும் மைண்டுக்கிட்ட சொல்லணும், எனக்கு இது வேணும், உனக்கு என்ன வேணும்னு வரம் கேட்க கடவுள் வரப்போ சொல்லுவோம்ல, எனக்கு இது வேணும் அப்படின்றத வந்து நம்ம சொல்கிறது பேர் தான் கோல். அதை நம்ம சொல்லாமே விட்டுட்டோம்னா உலகத்தில் நம்ம 1000 விஷயம் பார்ப்போம், அது காட்டாது நம்ம கண்ணுக்கே. கோல் என்ன வேணும்னு சொன்னால் அந்த 1000 விஷயத்தில் சலிச்சு கொண்டு வந்து காட்டும், உனக்கு வேண்டியதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வீடு வாங்கணும்னு ஒரு லட்சம் வந்துட்டா திடீர்னு ஒருத்தன் புரோக்கர் வந்து பேசுவான் அதை பற்றி. திடீர்னு எப்படி வந்தாங்க? இட்ஸ் அ லா ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ கோல்ஸ் வந்து முதல்ல கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறதுல மட்டும் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் ஏன் எல்லாரும் அதில் வந்து விட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு எண்டே இல்லை, ஃபெயிலியர் ஆகுது கோல்ஸில். ஸோ கோல்ஸ் ஏன் ஃபெயிலியர் ஆகுதுன்னா இட்ஸ் நாட் ஸ்மார்ட்னு சொல்லுவோம். ஸ்மார்ட்னா என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் கோல்ஸ் எந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப டீட்டெயில்ஸோடு இருக்கணும். இப்போ ஒரு வீடு வாங்குற கோலே வச்சுப்போமே, நீங்கள் வீடு வாங்கணும் அப்படின்னு மட்டும் சொல்கிறீங்க, மேம் எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நான் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு. நான் இப்போ இதை ஸ்பெசிஃபிக்காக ஆக்கி காட்டணும். எப்படிங்க ஸ்பெசிஃபிக்காக ஆகுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோட்டில் எனக்கு ஈஸியாக ரோட்டில் இல்லைனா போயஸ் கார்டனில் எங்கேயாச்சும் இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும், அது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்கணுங்கிறது நீங்கள் முடிவு பண்ணணும். இப்போவே அது ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணுங்க, அதில் இத்தனை வந்து விண்டோஸ் இருக்கணும், அதில் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கணும், அதில் இந்த மாதிரி இடத்துல ஃபேஸாக இருக்கணும். இந்த அளவுக்கு அது ஸ்பெசிஃபிக்காக போக பார்க்க உங்கள் கண் முன்னாடி விரியும் அந்த காட்சிகள். ஸோ எனி கோல் யார் வந்து பார்த்துட்டு இருக்கறதுனால அந்த கோலை வந்து ஸ்பெசிஃபிக் ஆக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ இந்த எஸ்எம்ஏஆர்டி விஷயத்தை நம்ம வந்து சரி பண்ணிட்டீங்கன்னா யாராலையும் அடிச்சுக்க முடியாது, உங்கள் கோலை ரீச் பண்ணிடலாம். ஆனால் எஸ்எம்ஏஆர்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கோலை நீங்கள் ரீச்சே பண்ண முடியாது. எந்த கோலாக இருந்தாலும் எல்லோரும் சொல்லுவாங்க எந்த கோல்னாலும் இங்கே ரீச் ஆகிடலாம், அதெல்லாம் கிடையாது. சில கோல்ஸ் எல்லாம் ரீச் பண்ண முடியாது தான், நிதர்சன உண்மைகள் இது. ஆஸ் லாங் as இட்ஸ் நாட் ஸ்மார்ட். ஸ்மார்ட்னு சொன்னால் ஸ்பெசிஃபிக் நான் சொல்கிறேன். இப்போ அப்துல் கலாம் சொன்ன மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்கள், விஷுவலைஸ் பண்ணிகிட்டே இருங்கன்னா, அப்போ விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு உனக்கு ஏதாவது வேணும். வீடுனா என்ன, கண்ணு முன்னாடி பார்த்தா என்ன எப்படி இருக்குன்னு தெரியணும். ஸோ அதை அப்படியே டீட்டெயில்டாக ஸ்கெச் பண்ணி கொண்டு வரணும் வீடை கண்ணு முன்னாடி. எந்த கோலாக இருக்கட்டும் அப்படியே கொண்டு வரலாம். இப்போ ஒருத்தவங்க வந்து டிகிரி வாங்கணும்னு நினச்சா கூட அந்த கான்வகேஷன் டே கண்ணு முன்னாடி கொண்டு வரலாம், நான் எல்லோ கலர் கோட் போட்டிருக்கேன், இங்கே போய் வாங்குறேன் அப்படிங்கிறத வர சீக்கிரமாக அந்த லட்சியம் வந்து நிறைவேறும். ரெண்டாவது மெஷரபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. இப்போ வெயிட்னா ஈஸியாக பார்த்துடலாம், வெயிட் ஸ்கேல் தான் மெஷர் பண்ணுது. நான் இப்போ 70 கிலோ இருக்கணும், நான் இருக்கேன், நான் வந்து ஒரு 60 கிலோ ஆகணும்னா ஐ ஷுட் செட் சம் டைம் லைன். அதுக்கப்புறம் அந்த வந்து மெஷர் பண்ணிட்டு பார்க்குறதுக்கு வெயிட் மிஷின் இருக்குது. அந்த மாதிரி உங்களோட வீடு வாங்குற லட்சியம்னா இன்றைக்கி வந்து February 2025 இருக்கும்னா, நான் உங்ககிட்ட இதே இது ஒரு வருஷம் கழிச்சு பேசும்போது வாட் ப்ராக்ரஸ் ஹவ் யூ மேட், இங்கே தான் நிற்கிறீங்களா இல்லை அதுக்கான என்ன முயற்சி எடுத்திருக்குன்றது தான் மெஷரபிலிட்டி ஆஃப் த கோல். ஸோ அது வந்து நம்ம இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது அச்சீவபிளில் தான் ரொம்ப முக்கியம். இங்கே தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸ் பார்த்து நம்ம கோல் செட் பண்ணணும். இப்போ நான் கூட அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆகணும்னு நம்ம நினைக்கலாம். யாருனாலும் என்ன வேணால் நினைங்க, கனவுகள் நிஜமாகும் அப்படின்னு சொல்லலாம். நிஜமாகும் தான். பட் அதுக்கு கொஞ்சமாவது நான் வந்து அச்சீவபிளாக இருக்குதான்னு யோசிக்கணுமா இல்லையா? நான் முதல்ல அமெரிக்கன் சிட்டிசனே கிடையாது, அப்புறம் எங்கே நம்ம போய் பிரசிடென்ட் ஆகுது? இது வந்து நான் சொல்கிறது ரொம்ப லாங் ஸ்ட்ரெச் ஐடியா. பட் இந்த மாதிரி தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவன் மாத சம்பளம் 10,000 தான் வாங்குவான், ஆனால் அவனோட கோல் எப்படி இருக்கும், நான் வந்து ஃபாரின் ட்ரிப் போகணும் அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து அது நடக்காதுன்ற போது பார்த்தீங்களா, நடக்கவே இல்லை, நான் ஆசைப்பட்ட எதுவுமே நடக்க மாட்டேங்குது. போகலாம் ஃபாரின் ட்ரிப்பு, பட் எப்போ போகலாம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு டைம் லைன் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ ரொம்ப சீக்கிரமாக அதை அவங்க செட் பண்ணும்போது அவங்க ஃபெயில் ஆகிடுவாங்க. அப்போ நம்ம கோலே வேணான்னு தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஸோ மெஷரபிலிட்டி, அச்சீவபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று ரெலவெண்ட். ஒரு சில பேர் நான் என் கிளைண்ட்ஸில் பார்த்துருக்கேன், ஒரு விஷயம்னு சாதனை கிடையாது, எல்லா ஏரியாலும் நான் சாதிக்கணும்பாங்க. ஜாக் ஆஃப் ஆல். இப்போ நான் வந்து இப்போ இங்கே சைக்காலஜியில் நான் இருக்கணுமா, நான் வந்து ஆக்டிங் ஃபீல்டுக்கும் போகணும், நான் வந்து அத்லெட்டாகவும் இருக்கணும், நான் வந்து எங்கே போனாலும் நான் அதில் நம்பர் 1ஆகவே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சில பேர் அப்படி இருக்கிறாங்க. எந்த ஃபீல்டில் போனாலும் நான் தான் நம்பர் 1, ஜாக் ஆஃப் ஆலாக நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செல்ஃப் எஸ்டீம் ப்ராப்ளம்னு ஒன்று இருக்கும். செல்ஃப் எஸ்டீம் ப்ராப்ளம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து சின்ன வயசில் ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இருக்காது, சுய மரியாதையா அப்படின்ற மாதிரி செல்ஃப் எஸ்டீம், இந்த ஹவ் யூ வர்த் யுவர் செல்ஃப் இருக்காது. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் சாதிச்சாதான் அவங்களுக்கு வந்து அவங்களே அவங்க முழுமை அடைச்சிக்க முடியும். சாதனை அடைஞ்சாதான் நான் ஒரு மனிதன் அப்படிங்கிறத அவங்க உணர்வாங்க. அச்சீவ்மெண்ட் மேக்ஸ் தம். இதை பார்த்துட்டு நிறைய பேர் ரிலேட் பண்ண முடியும். நான் வந்து என்னை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன், இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணாதான் நான் ஒரு மனிதனே அப்படின்றவங்க அதை நோக்கியே போவாங்க. அதில் ஒரு சின்ன ஃபெயிலியர் வந்துட்டு அவங்களால தாங்கிக்கவே முடியாது, அதோட முடிஞ்சிச்சவங்க அதை. ஸோ அங்கே தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, உன்னோட கோல்ஸோட இன்டென்ஷன் என்னன்றதையும் பார்க்கணும். இன்டென்ஷன் என்ன, எதுக்காக நான் இதை அடையணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்றதை முதல்ல சொல்லு. இல்லைங்க என் ஃப்ரெண்டு பண்ணிட்டாலும் தயவு செஞ்சு பண்ணாது, அது உனக்கு தேவையில்லை, அது உண்மையான உன்னுடைய லட்சியமே கிடையாது. அது அப்படின்னா உனக்கு என்ன வேணும்னா உனக்கு ஒரு வெற்றி வேணும்னு நினைக்கிறேன், அதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம்.
ஜெலஸ் நம்மளுக்கு வரும், ஒருத்தங்களுக்கு பொறாம வரும். ஒருத்தன் BMW வாங்கிட்டே என் கூடவே வந்துட்டு இருந்தான் அவன் வாங்கிட்டானேன்னு. ஜெலஸ் இஸ் அ குட் ஃபீலிங், தட்ஸ் டெல்லிங் யூ நீயும் BMW வாங்கு அப்படின்னு சொல்லுது. அவ்வளோதான், அதை அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி புரிஞ்சுட்டு இருக்க போது இப்போ என்னால் வாங்க முடியாது, பட் நானும் வாங்கி காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்து நம்மளை உற்சாகப்படுத்திக்கணும். உடனே வந்து ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லாமல் ஒரு ரெலவெண்ட்டாக இருக்கா நம்ம கோலு. நிறைய பேர் கோல்ஸை ரீச் பண்ணும்போது சும்மா இவங்கள பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்துலாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. இந்த சொசைட்டல் அக்செப்டன்ஸ் வாங்குறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்குது. அவங்களுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணுங்க, ட்ராஃபியாக இருக்கும், ட்ராஃபி சைல்டு அப்படின்ற மாதிரி. அப்படி மட்டும் அலக்கழியக்கூடவே கூடாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க பார்த்தது என்னென்னா அக்செப்டன்ஸ் ஃப்ரம் சொசைட்டி வேண்டியிருக்கும். சமுதாயம் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்குதா, இந்த சமுதாயம் நம்மளை அக்செப்ட் பண்ணி இதுவே இந்த குட்டி உலகத்திலே அவங்க சுரண்டுட்டே இருப்பாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க ஆஃப்டர் ஆல் அவனுக்கே ஒன்றும் இருக்காது, அவன் போய் ஒன்று அக்செப்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் எல்லாரும் யோசிச்சு பாருங்க. இந்த உலகம் ரொம்ப பெருசு. நம்ம இந்த ஒரு சிட்டியில் இருக்கோம், இதுலேருந்து ஒரு ஸ்டேட்டு, கண்ட்ரி, பல கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது. அவ்வளோ பெரிய வாழ்க்கையை வாழ வேண்டியவன் உன்னையே சுருக்கி இந்த 4 பேர் என்ன பேசுவாங்கங்கிறத நினச்சிட்டு நீ வாழ்ந்துட்டு உன் வாழ்க்கையே அவங்களுக்காக, வெளியில் ட்ரெஸ் பண்ணிட்டு வருது அவங்களுக்காக, கார் வாங்குறதுக்கு அவங்களுக்காக, என்றைக்கு ஒன் வாழ்க்கையை நீ வாழ போகிற. ஸோ அந்த கோல்ஸை வந்து நிறைய பேர் தப்பாக செட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்காகவே இருக்கணும், இவன் BMW நான் ஆடி வாங்கணும்னுவாங்க. எனக்கு அது வேணுமா, என் வீட்டில் நிறுத்த இடம் இருக்கான்னு கூட தெரியாதாங்க. அங்கே தான் நான் ரெலவென்சி ஆஃப் த கோல் சொல்கிறேன். உனக்கு ரெலவெண்ட்டாக உனக்கு இது வேணுமா, இன்றைக்கி உனக்கு இது தேவை, இது பண்ணால் உனக்கு சந்தோஷம் உண்மையாகவே கிடைக்குமா, உண்மையான சந்தோஷம் எப்போ இருக்கும், நிலச்சிருக்கணும். இவனுக்கு இந்த சந்தோஷம் எவ்வளோ நாள் தெரியுமா இருக்கும், 2 நாள் இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால். அதுக்கோட அடுத்ததுக்கு போயிடும். அடுத்தது அவன் அதை வாங்கிட்டாங்க, அதை எப்போ வாங்குறது அப்படின்ற மாதிரி. உனக்கு மனசு சந்தோஷம் வேணும்னா வாட் ரியலி கிவ்ஸ் யூ ஹாப்பினஸ், அந்த ரெலவென்சி பார்க்கணும். அடுத்தது லாஸ்ட்டாக டைம் பவுண்டு. நான் டாக்டர் ஆகணும் தான் 40 வயசில் ஆக போகிறேன், எந்த வயசில் ஆகணுன்றதே நமக்கு சொல்லணும் இல்லையா? அது எவ்வளோ டைம், அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. வீடு வாங்கணுங்க அவ்வளோதாங்க, எப்போ 70 வயசில் வாங்க போகிறேன். 35 வயசுனா அது ரொம்ப கம்மி டைமா இல்லை அது அதிக டைமானு பார்க்கணும். அது அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும், நம்ம சொல்ல முடியாது. அவன் சம்பாதிக்கிறத பொறுத்து, அவன் ஆசைப்படுற கோலை பொறுத்து நீ எப்போ ரீச் ஆக முடியும் அப்படிங்கிறத அவன் தான் டிசைட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தங்களுக்கு அது வந்து 10 வருஷம் ஆகலாம், ஒருத்தங்களுக்கு 20 வருஷம் ஆகலாம், தட்ஸ் ஃபைன். பட் அந்த டைம் பவுண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். ரொம்ப டைம் கொடுத்துட்டாலும் போர் அடிச்சு போயிடும் நம்மளுக்கு, ரொம்ப கம்மி டைம் கொடுத்தாலும் ப்ரெஷர் ஆகிடும். கரெக்டான டைம் கொடுப்பேன். இங்கேருந்து நான் பெங்களூருக்கு பயணம் கிளம்புறேன், என்னங்க பெங்களூர் வரை 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும்னு எனக்கு போர் அடிக்கும். இதே இலக்கு நான் மைல் ஸ்டோன்ஸை ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேலூர் வந்தவுடனே எனக்கு ஒரு இறங்கி நான் ட்ரீட் எடுத்துக்கிறேன் அப்படின்ற போது ஒரு வாழ்க்கை பயணம் எப்படி, அந்த பயணமே எப்படி சந்தோஷமாக இருக்கும் போதும் உங்கள் கோலை 10 வருஷம் கழிச்சு தான் ரீச் பண்ண போகிறீங்க. இப்போ லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கோல்லாம் இருக்குது. ஐ டோன்ட் கோ வெரி டெக்னிக்கல், பட் அதில் என்ன சொல்கிறேன்னா லாங் டேர்முக்கு ஒரு 10 வருஷம் ஆகலாம் நான் அந்த மாதிரி ஆகணும்னு நான் நினைக்கிறதுக்கு. ஆனால் இப்போ வந்து அடுத்த நாள் எழும்புறதுக்கு எனக்கு அது எப்படி மோட்டிவேஷன் கொடுக்கும், 10 வருஷம் கழிச்சு வரப்போகிறது. அப்போ நான் அதை ஸ்ப்ளிட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அடுத்த ஒரு மாதத்தில் நான் அதை நோக்கி போகிறதுல ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ பெங்களூர் போகிறதுல ஸ்ப்ளிட் பண்ணி நான் ஹொசூர் போகிறதே ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி. என்னோட 10 வருஷ கோலுக்கு 1 மாதம் மைல் ஸ்டோன் என்ன, 6 மாதம் மைல் ஸ்டோன் என்ன, அப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எவ்ரிடே ஐ எம் கெட்டிங் 1 ஸ்டெப் க்ளோசர் டு மை கோல். எவ்ரிடே நான் பக்கத்தில் போயிட்டே இருக்கேன். இப்போ அந்த கோலை பார்த்துக்கிட்டே நம்ம ஓடும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். கண்ணுக்கே தெரியாத கோலை ரீச் பண்ணும்போது போர் அடிச்சிடும் ஒரு கட்டத்தில், ஏங்க இதெல்லாம் பார்த்துக்கலாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு நடுவில் சில பேர் இன்னும் தப்பு பண்ணுவாங்க, டைவர்ட் ஆயிடுவாங்க. இந்த கோலோட இது நல்லா இருக்குல்ல, இதுக்கு போயிடலாமா, அதுக்கு நல்லா இருக்குல்ல, அதுக்கு போயிடலாமான்னு இந்த குழந்தைங்களாம் வந்து இப்போ அந்த கேண்டி ஷாப்பை பார்த்து போகிற மாதிரி போயிடுவாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நடுவில் வந்து டைவர்ட் ஆகுறது, இன்னொரு கோல் இன்னொருத்தன் பண்ணிடுறத பார்த்துட்டு போயிடுவாங்க. இதுதான் இல்லைங்க, அது வீடு வாங்கக்கூடாதுங்க, நான் வந்து கார் வாங்குறேன் அப்படின்ட்டு அங்கே போயிடுவாங்க. இல்லைங்க, நீங்கள் எதுக்கு முதல்ல யோசிச்சிங்கனோ அதிலே நீங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ணி ஃபோக்கஸ்டாக போனீங்கன்னா கண்டிப்பாக அதை ரீச் பண்ண முடியும். அதை ரீச் பண்ணிட்டு நீங்கள் அடுத்தது பார்க்கலாம். நடுவில் உங்களை டைவர்ட் ஆகுறீங்கன்னா ஏன் ஆகுறீங்கிறத ஒரு நிமிஷம் யோசிக்கணும். இது நம்மளுக்கு அப்போ முதல்ல நீ செட் பண்ண கோலே தப்பா, தேவையில்லையா அதுதான் அப்படின்னா அதை ஸ்லாஷ் அவுட் பண்ணிவிட்டு ரியலி வாட் யூ வாண்ட் அதை செட் பண்ணுறதுக்கே உங்களுக்கு டைம் எடுக்கும். ஆனால் அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டோன்னா இன்னும் நிறையா சொல்லணும்னா லைக் அதை ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரிட்ஜ்க்கு மேலேயோ இல்லை உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயோ இல்லைனா உங்கள் பர்ஸ்லேயோ அந்த கோலை எழுதி வச்சுக்கலாம். அதை எழுதி டெய்லியும் பார்க்க யூ வில் ஃபீல் லைக் ஓகே ஐம் அட்டைனிங் இட். ஆனால் அதை ஸ்ப்ளிட் பண்ணி மைல் ஸ்டோன்ஸாக எடுக்கும்போது தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லைனா 5-10 வருஷம் கழிச்சு வரப்போகிறது என்னங்க, ஒரு நாளும் என்ன அந்த கோல் பக்கத்தில் எடுத்துகிட்டு போகிறது வர லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக ரீச் பண்ண முடியும். நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள் ஜிம் எக்ஸாம்பிள்லே அவர் 45 நிமிஷம் 1 மணி நேரம் போனது தான் அங்கே தப்பு. இட் வாஸ் நாட் அன் அட்டைனபிள் டார்கெட். ஒரு 10 நிமிஷம் அவர் போயிருந்தார்னா ஒரு 2 மாதத்தில் அந்த 45 நிமிஷத்தை அவர் அடைஞ்சிருக்க முடியும். ஸோ அந்த ஸ்மார்ட் கோலில் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் அவங்க சரி பண்ணியிருந்தாங்கன்னா இட்ஸ் அன் அச்சீவபிள்ல அவங்க மிஸ் ஆயிடுச்சு. ஸோ எனி கோல்ஸ் கேன் பி ரீச்ட். ஸோ எல்லாருடைய கனவும் கண்டிப்பாக நிஜமாகும், ப்ரொவைடட் இட் இஸ் ஸ்மார்ட். அந்த ஸ்மார்ட்டாக இருக்கான்னு ஒரு நிமிஷம் அனலைஸ் பண்ணாமல் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது நடுவிலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பர்சீவியரன்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் எல்லாரும் 90% போகிறவங்களுக்கு அந்த 10% வந்து போனாலும் 90% ஏன் எல்லாரும் தோக்குறாங்கன்னா தொடர்ந்து போகிறதில்ல. திடீர்னு ஒரு தடைகள் வந்துடும். ஒரு ஆறு வரும், ஒரு
மலைகள் வரும்னு வச்சுக்கோங்க, அப்படியே அங்கே நிற்கக்கூடாது. ஒரு சில பேர் தான் அதில் வந்து தாவி எப்படி போகிறதுலாம் யோசிப்பாங்க. ஒரு சில பேர் போதுங்க அப்படின்னு நின்றுவாங்க. அப்போது போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், என்னென்னலாம் தடைகள் வருதுங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். நான் இப்போ ஒரு பயணம் மேற்கொள்ள போகிறேன், அதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் நான் எடுத்துக்கணும் இல்லையா? ஸோ நான் இதுக்கு போகிறேன்னா என்னென்னலாம் நான் எடுத்துக்க முடியும். இப்போ நான் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சேன்னா இதுக்கு எனக்கு நடுவில் என்னென்னலாம் பிரச்சனை வரும். சில பேர் படிப்பில் இந்த ரீச் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போது இதுக்கு என்னென்ன நடுவில் கல்யாணம் ஆகிட்டா எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு குழந்தை பிறந்துட்டா எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. ஆனால் அதே டைம் வச்சுப்பாங்க. அப்போது நாளைக்கு வந்து உனக்கு வெக்ஸ் ஆகி விட்டுருவேன் அந்த கோலியே, இல்லைனா கோவம் வந்துடும் இந்த பேரியர்ஸ்லாம் பார்த்தா. யூ ஷுட் ஆன்டிசிபேட் தோஸ் பேரியர்ஸ். இதெல்லாம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கும்போது நம்ம ஈஸியாக அந்த தடைகளை வந்து ஆல்ரெடி விஷுவலைஸ் பண்ணியிருப்போம். எனக்கு தெரிஞ்சதான் வருது, தெரியாதும் வரும், அப்போவும் நான் தொடர்ந்து போவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு போனீங்கன்னா எல்லாரோட கனவும் கண்டிப்பாக நிச்சயமா. மேம், எங்களோட கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ரொம்ப டீட்டெயில்டாக பதில் சொன்னீங்க. எல்லாருக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா வந்து நான் பேசியிருக்கிறேன் ஆல்ரெடி. ஸோ அந்த மாதிரி வீடியோஸோட லிங்க்கும் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் இதில். ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.